ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுத்து விட்டோன்றதை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஹெவி ஃபுட் எல்லாமே நான் எப்போவுமே கொடுத்து விட மாட்டேன். சிம்பிளாக நாடன் ஃபுட்டு மட்டும்தான் நான் கொடுத்து விடுவேன். அதே மாதிரி மீன், சிக்கன் இவை ரெண்டுமே நான் கொடுத்து விடவே மாட்டேன். முட்டை கொடுத்து விடுவேன். அது வாரத்துக்கு 2 டைமோ இல்லாட்டினா 1 டைமோ நான் கண்டிப்பாக கொடுத்து விடுவேன். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நான் பாப்பாவுக்கு ரைஸு, பீட்ரூட் பொரியல், அதே மாதிரி பச்சைப்பயிறு பொரியல் தான் கொடுத்து விட்டுருந்தேன். ரைஸ் நம்ம கேரளா ரைஸ் தாங்க. லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்த போது அம்மா கொடுத்து விட்டாங்க, இது கொண்டு போய்க்கோமா அப்படின்ச்சாங்க. சரின்ட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி பொரியலும் ரெண்டுமே சாப்பாட்டுக்கு மேலே தான் ஆக்கியிருக்கிறேன். கூடவே ஊறுகாயும் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுருந்தேன். ஆனால் நேற்றும் சாம்பார், இன்றைக்கும் சாம்பார், எங்களுக்கு சாம்பார் வேண்டான்னு 2 பேருமே பிடிவாருன்னு சொன்னாங்க. அதனால் தக்காளி ரசம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். சின்ன பாப்பாவுக்கு சாப்பாடு மேலேயே ரசம் ஊற்றி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சம் நிறையாவே ரசத்தை ஊற்றிட்டேன். தக்காளி ரசம் தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன். கூடவே 2 பொரியலுமே கொடுத்து விட்றேன். சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். கூடவே பெரிய பாப்பாவுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, நமக்கு கொஞ்சம் அடப்பிரதமன் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓணம் ட்ரீட் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, வெறும் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனாலவே ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் அடப்பிரதமன் பண்ணி அதையும் ஆக்கி கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.